ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாரிமுத்து கன்னிவாடி. இது எம்கே க்ரூ. நம்ம ஈரான் போரில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசன்ட் என்ன டெவலப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதலை கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரம்ப் பல விஷயங்களை செய்கிறாரு. ஆனாலும் ஈரான் என்னதான் அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணாலும் ஈரான் தொடர்ந்து தங்களுடைய கண்ட்ரோலில் போயிட்டே இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி இன்றைக்கி 3 விஷயத்தை பார்க்க போகிறோங்க. எப்படி ஈரானுடைய அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்தியா கூட ட்ரம்ப் என்ன பேசினார், அதனுடைய முக்கியத்துவம். மூணாவது விஷயம், நம்ம ஆயில் அண்ட் கேஸுக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கே இந்த போர்னால் கூடிய விரைவில் கஷ்டப்பட போகிறோம். இந்த 3 விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதில் இத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஈரானை பற்றியும் உலக அரசியல் நிகழ்வுகளை, உள்ளூர் அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு சேரும். இல்லைன்னா அல்கோரிதம் கொண்டு சேர்த்தாது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஈரான் மட்டுமில்லை, பல செய்தி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஈரான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏமன்லேருந்து ஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் குரூப் தான் இங்கே ஆண்டுட்ருக்காங்க. அவங்களும் ஈரானோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ட்ரோனை நம்ம ஹத்தி சொல்லக்கூடிய அந்த டெரரிஸ்ட் குரூப்பு இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்களில் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்படி அடிக்கும்போது அந்த ட்ரோனை இடைமறித்து இஸ்ரேல் தாக்கி அழிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஈரான் சவுதி, யுஏஇ, கத்தார் இங்கெல்லாம் தாக்குதலை கொடுத்துட்ருக்காங்க. G8 நாடுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கூட இந்த பொதுமக்களுக்கும் அதே மாதிரி கச்சா எண்ணெய் கேஸ் பிளான்ட்டை தாக்குறதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஈரானுக்கு. ஸோ ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சோல்ஜர்ஸை ஈரானுக்குள்ளே இறக்கிறதா பிளான் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் இறக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி உள்ளே இறக்கினா அதனால் பெரிதும் பாதிக்கப்படுது அமெரிக்கன் சோல்ஜர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் ஒரு ட்ராப், அதாவது உள்ளுக்குள்ளே பாலைவனம் மட்டும் இல்லைங்க, அங்கே உள்ளே யார் போனாலும் வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு செக்யூரிட்டி சேஃப்டி ட்ராப் இருக்கிறதா சொல்கிறாங்க. உள்ள 10,000 சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்புனா ஈரான் ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க உயிருக்கு ஆபத்தாக முடியும்னு அமெரிக்காவை சேர்ந்த எல்லா பாதுகாப்பு நிறுவனங்களும் சொல்கிறாங்க. ஆனாலும் ட்ரம்ப் இதை செய்து கொண்டு தான் இருக்கார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த போர் கப்பல்கள், ராட்சச அமெரிக்கன் போர் கப்பல்களை அனுப்பி ஈரான் சைடு அனுப்பி அது தாக்குதலுக்கும் ஏவுகணை தாக்குதலுக்கும் ட்ரோன் தாக்குதலுக்கும் உள்ளாச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்னா, ட்ரம்ப் நேற்று மோடி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்கிட்ட பேசுனதா நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் எலன் மஸ்க், ப்ரைவேட் ஓனர்ஷிப் குரூப்புடைய எலன் மஸ்க்கும் இதில் கலந்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன வகையில் பார்த்தோம்னா, இந்தியாக்கிட்ட ஏன் ட்ரம்ப் பேசினான்னு பார்த்தா, இந்தியா தான் ஈரானுக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியா பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் நட்பு நாடு. இதைய ஈரானே ஏவுகணையில் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட் இந்தியான்னு சொல்லிட்டு. இந்தியா ஃப்ரெண்டுங்கிறனால தான் இந்த ஹர்மூஸ் அந்த ஜலசந்தியிலிருந்து கப்பல்களை இந்தியாவுக்காக
ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இந்தியா வந்து ஒரு நட்பு நாடுன்ட்டு. அதனால் ட்ரம்ப்பு எலன் மஸ்க் கூட சேர்ந்து மோடி அவர்கள்கிட்ட பேசுனதா நியூயார்க் டைம்ஸ் என்ன நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய படை, அதாவது சைனாக்கு அப்புறம் பெரிய எல்லா மிலிட்ரி பேஸ் இருக்கக்கூடிய நாடு மட்டும் இல்லைங்க, ஈரானு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நாடு மட்டும் இல்லை, ட்ரூப்ஸும் அதிகமாக இருக்குது, கடல் வழிகளும் பக்கத்திலே இருக்குது. அதனால் பேசியிருப்பாங்களாங்கிறதும் ஒரு கேள்வி. இந்தியா கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டாரான்னு ஒரு டாக் இருக்குது. பட் எனிவே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இதை இந்தியன் கவர்மெண்ட்டு எலன் மஸ்க்கு கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. பட் நியூயார்க் டைம்ஸ் வந்து எலன் மஸ்க்கும் இதில் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இந்தியா வந்து நியூட்ரலாக இருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கும் ஃப்ரெண்டு. இதில் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு போக போக தான் தெரியும். ட்ரம்ப்பு வந்து இந்தியா கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருப்பார், ட்ரூப் வைஸோ அல்லது பேஸ் வைஸோ கேட்டிருக்கலான்னு ஒரு டாக் இருக்குது. இப்போது தொடர்ந்து வந்து ஈரான் ஒரு வகையில் அட்டாக் பண்ணப்பட்டாலும் ஈரான் தொடர்ந்து கத்தார், குவைத், யுஏஇ, சவுதி கேஸ் பிளான்ட்ஸையும் கச்சா எண்ணெய் அதாவது ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி அட்டாக் பண்ண உலக லெவலில் ஆயில் அண்ட் கேஸ் டிமாண்டும் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கிரிசிஸும் வந்திருக்கு. இன்றைக்கி கூட ரஷ்யா வந்து அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை குறைச்சிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டை வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நிறுத்தினா இன்னியும் ஆயில் அண்ட் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய்க்கும் கேஸுக்கும் தட்டுப்பாடு வரும். அது மட்டும் இல்லைங்க, உலக லெவலில் வந்து சாப்பாட்டுக்கே பிரச்சனை வரப்போகுதுங்க. ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் பேஸ் கம்பெனிஸ்லேருந்து தான் நமக்கு உரங்கள் கிடைக்கணும், ஃபெர்டிலைசர்ஸ். இந்த உரங்கள் தான் உலகம் பூரா வந்து நம்ம மரங்கள், செடிகள் அல்லது விவசாயம் செய்து உணவுப் பொருட்களை நமக்கு கிடைக்க உதவுது. இந்த ஃபெர்டிலைசர்ஸை வந்து ஸ்டாப் ஆகி மூவ் ஆகாமல் இந்த போர்னால் இருந்ததுன்னா அல்லது ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டு அது எங்கேயும் டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அதனால் வந்து மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும், உணவுப் பொருட்களுக்கு பிரச்சனை ஏற்படுங்க. இப்போ ஆல்ரெடி வந்து எங்கேயோ நடக்கக்கூடிய வார்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் சமையலறையில் ஆயில் அண்ட் கேஸுக்கும் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய டெய்லியும் கேஸ் தேவைகளுக்கும் சிரமப்பட வேண்டியதாயிடுச்சு. இதே மாதிரி உணவுப் பொருட்கள் தேவைக்கும் நம்ம சிரமப்பட வேண்டிய கண்டிஷன் ஆகுது. ஏன்னா இந்த போர் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. என்னதான் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு 15 அம்ச திட்டத்தை கொடுத்தாலும் ஈரான் வந்து இந்த 15 அம்ச திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. அதாவது வந்து அணு ஆயுதத்தை நிறுத்தணும், அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறதை நிறுத்தணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி ஒரு 15 கோரிக்கையை வச்சாங்க. அந்த 15 கோரிக்கையை ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணதுனால இப்போ போர் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டா இருக்குது. இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிச்சிட்ருக்காங்க, ஈரானும் திருப்பி ட்ரோன்ஸ் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம ட்ரம்ப் பார்த்திங்கன்னா பல வழிகளில் இந்த விஷயத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஹர்மூஸ் அந்த ஜலசந்தியை எப்படியாவது தன் கண்ட்ரோலுக்கு வரணும், அதுக்கு ட்ரம்ப் ஜலசந்தின்னு பேர் வைக்கணும்னு கூட நினச்சிட்ருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஹர்மூஸ் ஜலசந்தியை கைப்பற்றினாலோ கார்க் தீவுன்னு சொல்லக்கூடிய ஈரானுக்கு அதிக பெட்ரோல் வளம் இருக்கக்கூடிய தீவை அட்டாக் பண்ணாலோ அங்கே அதாவது வந்து இன்னொரு ஜலசந்தி ஏமன் கட்டே இருக்குது, அதுக்கு வந்து அல் மந்துப் அப்படின்னு பேர். இந்த அல் மந்துப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஜலசந்தியும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஓவரால் வந்து 2 ஜலசந்தியும் எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோன்னு ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க.
ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் வார் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு, எப்போ முடியும்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. ட்ரம்ப்பு வந்து தொடர்ந்து வந்து ஈரானை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு பல விஷயங்களை செய்கிறாரு. ஆனால் ஈரான் வந்து அவங்களுடைய நிலையிலிருந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. தொடர்ந்து வந்து தங்களுடைய ஆளுமையை அட்டாக்கை காமிச்சிட்ருக்காங்க. இப்போ ஏமனும் இதில் சேர்ந்துருக்காங்க. என்னதான் சவுதி, பஹ்ரைன், யுஏஇ, குவைத்து, கத்தார், ஓமன் இந்த நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அவங்களுடைய அதாவது ஈரானுடைய டைரக்ட் அட்டாக்கு உள்ளாகியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இடத்துலேருந்து அமெரிக்கன் ஆர்மியையும் அமெரிக்கன் பேஸையும் இங்கிருந்து வெளியே அனுப்புங்க, அப்போ தான் நான் அவங்கள தாக்குதல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த எல்லா கண்ட்ரிஸ்லேயும் அமெரிக்கன் பேஸ் இருக்குது. ஸோ ட்ரம்ப் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஈரானை அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்குறாரு. ஆனால் ஈரான் வந்து இந்த ஒரு 30 வருஷமாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக அவங்க ரஷ்யா சைடும் சைனா சைடும் இருந்து சப்போர்ட் வாங்குறதா சொல்லப்படுது. ஆனாலும் இந்த வார் வந்து கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது. ட்ரம்ப்பு வந்து இதில் நிறையா தலைவர்கள்கிட்ட பேசுகிறாரு. நான் சொன்ன மாதிரி வந்து மோடி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற ஜிசிசி கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போயிட்டுருக்கிறதுனால அணு ஆயுதங்கள் ஈரான்கிட்ட இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அவங்க கார்கி தீவில் வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தினா அது எந்த அளவுக்கு ஈரான் திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு போர் இந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. நம்ம கண்டினியூஸாக இந்த போரை பற்றியும் மற்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் அப்டேட்ஸு நம்ம மாரிமுத்து கன்னிவாடி சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களையும் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.